ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே முக்கியமான தகவல் தான் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. துபாயில் பார்த்தீங்க அப்படின்னா மோசமான வானிலை காரணமாக ரொம்பவே மக்கள் பாதிப்புள்ளாயிருக்காங்க. துபாயிலேருந்து ஷார்ஜா, அபுதாபி, பஹ்ரைன் உள்ளிட்ட பல இடங்கள் இந்த மழைநீரால் பாதிப்படைஞ்சிருக்கு. நாட்டில் நிலவர சீரற்ற வானிலை காரணமாக பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொண்டு வரதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிக அளவு பெய்த கனமழையால் துபாய், ஷார்ஜா உள்ளிட்ட பல பகுதிகளில் இருக்கிற சாலைகளிலும் வீடுகள் மற்றும் அப்பார்ட்மெண்ட்டுகளிலுமே மழைநீர் சூழ்ந்திருக்குது அப்படின்னும், இதனால் மக்கள் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால் இன்டர்நெட் வசதி இல்லாமல் பலர் சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ஜாவில் இருக்கிற அல் மஜாஸ் பகுதிகளில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுகளில் பார்த்தீங்கன்னா விடியற்காலம் 3 மணிலேருந்தே மின்சாரம் இல்லாமல் தவிர்த்து வரதா தெரிவிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக அங்கே இருக்கிற மக்களுக்கு தண்ணீர் விநியோகத்தில் தடை ஏற்பட்டிருக்கிறதாவும், அது மட்டும் இல்லாமல் மின்சாரம் இல்லாமலும் ரொம்ப சிரமப்பட்டு வரதா தெரிவிச்சிருக்காங்க. 75 ஆண்டுகளில் இல்லாத வரலாறு காணாத மழை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று பெய்த கனமழை குறித்து அமீரகத்துடைய தேசிய வானிலை மையம் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நாட்டில் பெய்த அதிக அளவிலான மழைப்பொழிவு இது ஒரு விதிவிலக்கானது, வரலாற்று நிகழ்வு அப்படின்னு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக அல் ஐனில் 24 மணி நேரத்துக்குள்ளே 254 மில்லிமீட்டர் மழை பதிவானதாக தெரிவிச்சிருக்கிறாங்க என்சிஎம்லேருந்து. இது இல்லாமல் மற்ற இடங்களில் கிட்டத்தட்ட 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாயிருக்கு அப்படின்ட்டு தேசிய வானிலை மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அமீரகத்தை பொறுத்தவரை ஒரு ஆண்டில் சராசரியாக 100 மில்லிமீட்டர் மழை தான் பதிவாகும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. என்சிஎம் வெளியிட்ட கடைசி வானிலை புதுப்பிப்பின்படி இந்த புதன்கிழமை, அதாவது இன்று மதியம் வரை கடலோர பகுதிகளில் சில வெப்பச்சலன மேகங்கள் உருவாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு பின்னாடி கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளை நோக்கி நகர்ந்து அதுக்கப்புறம் இந்த மேகங்கள் படிப்படியாக குறையும் என தெரிவிச்சிருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இன்ஷால்லா அது எப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதோட என்சிஎம் வெளியிட்ட அமீரகத்திற்கான 5 நாள் வானிலை அறிக்கையின்படி இன்னைக்கு மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 5 நாட்குள்ள வானிலை அறிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை வரை நாட்டில் மீண்டும் மழை பெய்கிற வாய்ப்பு குறையும், கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை முதல் பார்த்திங்கன்னா நாட்டில் உள்ள வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு கூறினதோட 5 நாட்களுக்கு சில பகுதிகளில் ஓரளவு மேகத்துடன் காணப்படும். சனிக்கிழமை வரை பார்த்திங்கன்னா மூடு பனிக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.